கூட்டு சங்கமிக்கும் மங்களகரமான இந்த மந்தகாச வேளையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முயற்சிக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது, திறமைக்கு திருவிழா நடக்கிறது, உழைப்பிற்கு உற்சவம் நடக்கிறது. முத்தமிழே, தாயே, முழுவதையே உணர்வுளால் வித்தகனாய் மாற விரும்புகிறேன். புத்தி வர இத்தருணம் நீ மகிழ்ந்தே இப்பாவை ஏற்றுக்கொள். சத்திமலர் பாதம் சரண். முத்துமணி ரத்தினங்கள் முகம் காட்டி மணல் மறைக்க கத்துக்கடல் சூழ்பாண்டி கரையெழுந்த தமிழ் சங்கம். முத்தமிழை வளர்ப்பதனால் முதல் வணக்கம், முதல் வணக்கம். முத்து தமிழை வளர்ப்பதனால் முதல் வணக்கம், முதல் வணக்கம். ஆலைக்கு போகாத செங்கரும்பை சொல்லாக்கி ஓலைக்கும் ஓசைக்கும் உட்படுத்தி கொண்டு வந்த பாவலர்கள் நால்வர்க்கும், பணிவோடு அமர்ந்திருக்கும் நாவலர்கள் அனைவருக்கும் நக்கீரன் வணக்கங்கள். கையிலோ கட்சி தொண்டு கருத்தலாம் அரங்கர் உண்டு, வெயிலோ மழையோ செய்யும் வேளையில் முழுமை உண்டு. ஐயனார் காவல் தெய்வம், அவரிட்ட பணிகள் செய்யும் பையனார் பாஸ்கர் என்று கையிலே கட்சி தொண்டு கருத்தலாம் அரங்கர் உண்டு, வெயிலோ மழையோ செய்யும் வேளையில் முழுமை உண்டு. ஐயனார் காவல் தெய்வம், அவரிட்ட பணிகள் செய்யும் பையனாய் பாஸ்கர் என்று பண்பிலே இமயக்குன்று. அந்தரத்திலே சுழலும் சுந்தரத்தின் பேருலகில் வந்து போனார். பலர் வாழ்ந்திருந்து என்ன செய்யலானார் என்ற சிந்தனையிலே இருந்த எந்தனை எழுப்பியது மந்திரம் போல் இனிய கானம். அந்த மாத்திரத்திலே உணர்ந்தேன் ஞானம். முட்டவிழ்ந்த மல்லிகையை கொட்டி கொட்டி நெய்தந்த கெட்டி வெள்ளையாய் ஜொலிக்கும் ஆலை. முட்டவிழ்ந்த மல்லிகையை கொட்டி கொட்டி நெய்தந்த கெட்டி வெள்ளையாய் ஜொலிக்கும் ஆலை. அவர் புன்னகையே கருணை சொல்லும் மேடை. அவர் புன்னகையே கருணை சொல்லும் மேடை. அவர் தொட்டு எந்த உச்சமினி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. தொண்டு செய்ய மக்கள் தந்த ஆட்சி. அவர் தோற்றமெல்லாம் காமராஜர் ஆட்சி. எதிர்ப்பார் தமக்கும் இனிப்பார் பொறுப்பார் எளிமைக்கு முடிசூட்டுவார். வினை விதைப்பார் எனில் சுடும் நெருப்பார் இருப்பார் நீதியை நிலைநாட்டுவார். மறுப்பா வெறுப்பார் மதிப்பால் நிலைப்பார் அறுப்பாவை அதை மாற்றுவார். தேவார திருப்பார் நினைப்பால் திளைப்பார் உழைப்பார் திசையெங்கு புகழ் கூட்டுவார். காலத்திருப்பவன் காதலால் நிறைச்சினால் கைவண்டி ஆகி விடுவார். கண்ணற்றிருப்பவன் நெற்றியும் காண்கின்ற கணலினை ஏவி விடுவார். பாலற்ற மாணவன் படித்திட ரொட்டியும் பாலுமை வழங்கி விடுவார். பைத்தியக்காரராய் பாசம் பொழிந்திட பாவலராக்கி விடுவார். பைத்தியக்காரராய் தெரிந்தவர் பலரையும் பாவலராக்கி விடுவார். நூலற்ற அரசியல் நுட்பமே புதுவையை நுணுக்கமாய் ஆடும் அரசு. நொடிக்கு நொடி புகழ் வளர நோக்கமுடன் செயல் வளர கொட்டு முரசு. இவரை பாராட்டுறப்போ இவருக்கான ஒரு கவியரங்கம் அப்படின்றப்போ எனக்கு பாரதியார் தான் என் கூட இப்போ வந்திருக்கார். அவரை அழைச்சிட்டு வந்திருக்கேன். மிகப்பெரிய பாண்டிச்சேரிக்கு பொருத்தமான பாரதியார் இங்கே வருகிறார். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாமரப்பார். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். ஏனடா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பாலையிலே தேர்ந்தெடுத்த பல்லால் கழித்ததென்பார். வீட்டிலே பெண்டாட்டி மேற்பூதம் வந்ததென்பார். பாட்டியார் செத்து விட்ட 12ஆம் நாள் என்பார். ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்று இருக்க வேறு செய்வார். எழுவீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசறிவார். தாயாதியோடு தனியிடத்தை பேசிடுவார். உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊரம்பளம் குறைப்பார். இங்கு இதனால் பட்ட இடர்கள் பல உண்டு என்று அடுக்கிட்டே வர்ற பாரதியார் கடைசியா சொல்ல வர்றதுதான் இது. இப்போ பாரதியாரோட எனக்கு சீனியர் மூத்த இயக்குனர் பீம்சிங் சாரையும் உள்ள கொண்டு வரேன். அவர் தான் இந்த பாரதியார் பாட்டை எடுத்து யூஸ் பண்ணார். காரணத்தோடு வர்றேன். ஏன்னா, அவர் வந்து கண்ணா கண்ணான்னு பாரதி சொன்னதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை போட்டிருந்தார்.
உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். கண்ணா கண்ணான்னு பாரதியார் சொன்னதுக்கு பதிலாக பீம்சிங் சார் அந்த பாடல் பதிவில் இன்னொரு பெயரை அப்போதே அடையாளம் விட்டிருந்தார். அந்த பெயர் இப்போ வரும் உங்களுக்கு. இங்கிதனால் நானும் இடம் மிகுந்து வாடுகையில் இங்கிருந்தே வந்தான், எளிமை உருக்கொண்டார், நாடு நலம் பெறவே நான் இருப்பேன் என்று உரைத்தார். வீடு தெருவெல்லாம் கல்வி விதை தூவி விட்டார். சான் வயிறு பசி தீர்க்கும் சன்மார்க்க வழி நடந்து ஆண் உருவில் மண்ணாலும் அன்னை என ஆனான். ஆண் உருவில் மண்ணாலும் அன்னை என ஆனான். பள்ளியிலே பயில்வோர்க்கு பால் கொட்டி மடிக்கணனி அள்ளி அள்ளி கொடுத்ததனால் அவளியிலே புகழ் பெற்றான். இரவில் கடும்பகலில் எந்நேரமானாலும் சிரமத்தை பார்க்காமல் சிங்கார புதுவையிலே சுற்றுவான், மக்களுக்கு துன்பம் வராமல் காப்பான். இதெல்லாம் பாரதியாரோட அடியொற்றி அப்படியே வருது. கற்றதெல்லாம் கருணை நெறி காமராஜர் சொன்னவள், மிதிவண்டி வீதி நடை மேன்மை சொல்லும் வெள்ளை உடை அதிகாரம் தேநீரை அருந்துவதோ எளிய கடை. அதிகாரம் தேநீரை அருந்துவதோ எளிய கடை என்று போல சொல்லி நின்றார். ஏழு பெயர் சொல்க என்று இப்போதான் பீம்சிங் வர்றார். நம்ம சிவாஜி கணேசனை வச்சு பாவரிசையில் ஏகப்பட்ட படங்கள் எடுத்த அமரர் ஏ பீம்சிங் அவர்கள். ஏன்னா அவர் தான் அந்த பாடலை அப்படி பயன்படுத்தினார். என்று போல சொல்லி நின்றார். ஏழு பெயர் சொல்க என்று. ஒன்றுமில்லை, ரங்கன் என்பார் ஊரில் உள்ளோர் இணை என்றார். ஒன்றுமில்லை, ரங்கன் என்பார் ஊரில் உள்ளோர் இணை என்றார். கட்டுறுதி உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம், ஒட்டுறவே ஒன்றாய் உரைக்கும் சொல் ஈங்கிவற்றால் தக்கவர் என்றே உலகத்தில் சார்ந்த மகிழ்ச்சியுடன் மிக்க உரை சொல்லி மிக்க ஊரை பல சொல்லி விருது பல சாற்றுகிறேன், கூலி என்ன கேட்கின்றீர் கூறும் என்று பாரதி சொல்றார். மக்களின் மேல் நேசம் பெரிதற்கு, நினைவினிலும் கனவினிலும் காசு பெரிதில்லை என்றார். காமராஜர் வழி என்றார். ரங்கனால் பெற்று வரும் நன்மை எல்லாம் பேசி முடியாது. ரங்கனால் பெற்று வரும் நன்மை எல்லாம் பேசி முடியாது. கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் புதுமையினை வண்ணமுற காக்கின்றார். வாய்ப்பேச்சு அதிகமில்லை, வாய்ப்பேச்சு அதிகமில்லை. மக்களுக்கு வாத்தி வளர்ப்பு தாய் வைத்தியராய் ஒக்கணயம் காட்டுகிறார். இதெல்லாம் பாரதி சொல்றார். ஒன்றும் குறைவில்லை. நண்பராய், மந்திரியாய், நல்லாசிரியருமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகராய் இங்கிருந்தே வந்தார். லாசுப்பேட்டையில் இங்கிருந்தே வந்தார். எளிமை உருக்கொண்டார். இங்கு வரை யாம் பெறவே என்னதவம் செய்து விட்டோம். ரங்கா ரங்கா ரங்கான்னு அந்த படத்துல சிவாஜி கணேசனுக்காக அந்த பாடல் அப்படியே ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். ரங்கன் அவர் ஆட்சியிலே பொறுப்பேற்ற நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எல்லாமே அவர் பொறுப்பாய் செல்வம் இளமாண்பு சீர்சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவாம் சித்த பலம் ஒளிசேர் நலமனைத்தும் ஓங்கி வருகின்றன. கான் ரெங்கனையாம் ஆட்கொண்டோம், ரெங்கனியமை ஆட்கொண்டார். இந்த அளவிலே என்னுடைய கவியரங்க தலைமை கவிதையை முடித்து எனக்கு உறுதுணையாக பாண்டிச்சேரிக்கு பாரதியாரை கூட்டிகிட்டு வந்தார். வேறு யாரையும் கூட்டிகிட்டு வரல. பாஸ்கர் இருந்தார், பாரதியார் கூடவே இருந்தார். இப்பொழுது அடுத்த கவியரங்க கவிதை பாட பொறியியல் வல்லுநர் பாட்டு பரிதி புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய மு. பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். நம்முடைய புதுவை முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை சென்னை நக்கீரர் தமிழ்ச்சங்கம் இவ்வளவு சீரும் சிறப்பாக எடுப்பதற்கு அவர்களுக்கு முதலில் எங்களுடைய புதுவை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை இணைத்திருக்கிற அன்பு நண்பர் பாஸ்கருக்கும் என்னுடைய நன்றிகள். தன்னுடைய நேரத்தை எல்லாம் எங்களுக்காக செலவழிக்க வந்திருக்கிற மிகப்பெரிய கவிஞர் இயக்குனர் ஐயா
யார் கண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேராக நான் கவியரங்கத்துக்கு செல்கிறேன். தமிழ் வாழ்த்து. கீழடியில் புதைந்தாலும் கீர்த்தியோடு விளங்குபவள், ஆழியலை அழித்தாலும் அடங்காமல் எழுந்திடுவாள், மேடியில் செழித்தவள், மேதினியில் முதலவள், அன்னை தமிழுக்கு அடியேனின் வணக்கம். தலைவர் நீங்கள் புது தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர். பவள விழா நாயகராம், பார்ப்புகழும் புறவலராம், கவனம் சிதறாத காரிய சித்தராம், முத்தமிழ் தொண்டர், மூத்த தமிழறிஞர், சமூக பணியில் சாதனைகள் படைத்தவர், சாதியை துறந்த சாதனை தலைவர் முத்து ஐயா வாழ்க, மூதறிஞர் வாழ்க, நூற்றாண்டை கடந்தும் நோய் நொடிகள் துறந்தும் நற்றமிழ் வளர்த்து நல்வாழ்வு வாழ்க. ஐயாவுக்கு வணக்கம். அடுத்தது எங்கள் அண்ணன் NS ஜெயபால் வந்திருக்காங்க. முத்து முத்தாய் கையெழுத்து, அவருடைய கையெழுத்து நீங்கள் பார்க்கணும். முத்து முத்தாய் கையெழுத்து, முப்போதும் பொதுப்பணி, அத்தனை வேலைகளையும் ஐயா என்னாருக்கு தப்பாமல் செய்கின்ற சித்தர் அடிப்பொடி சிங்கம் எங்கள் சகோதரர் NS ஜெயபால் அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். அடுத்தது கவியரங்க தலைவர். பாட்டரங்கில் வீசிடும் பைந்தமிழ் தென்றல், நீங்க பார்த்தீங்க. பட அரங்கில் இவரோ பயமூட்டும் திகில் மன்னன், நாட்டரங்கில் அவலங்களை சாடுகின்ற புரட்சியாளன், யார் கண்ணன் என்பவருக்கு இவர் கவிதை சாட்சி. இது முன்னாடி கேட்டீங்க, இவர் கவிதை சாட்சி. தலைமைக்கு புதுவையின் புரட்சி வணக்கம். சித்தர் பிறந்த செம்மாந்த புதுச்சேரி, சீரிழமை மாறாத ஜெகம் புகழும் புதுச்சேரி, பௌத்தமும் தமிழும் பரவிய புதுச்சேரி, பாரதி பாவேந்தர் பாதம் தொட்ட புதுச்சேரி, அரிக்க மேடு புகழ் அமைதி நகர் புதுச்சேரி, கரிக்கை மட்டை பனை கடல் சூழ் புதுச்சேரி, சங்க காலம் தொட்டு சங்கம் வளர் புதுச்சேரி, சிங்க நிகழ்ப்புலவர் சீர்மிகு புதுச்சேரி. புதுவை மண்ணுக்கு என்னுடைய வணக்கம். அடுத்தது நம்முடைய புதுவை முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. புதுவை முதல்வர் NR ஐயா அவர்கள், பூமியின் இளமை நீ, புதுவையின் எளிமை நீ, முகம் மறைத்து கையசைக்கும் முகமூடி கொள்ளையர்கள் மத்தியில், முகம் மறைத்து கையசைக்கும் முகமூடி கொள்ளையர்கள் மத்தியில் அகம் திறந்து அருகழைத்து ஆசி தரும் அப்பா பைத்தியம் ஆனந்த ஜோதினி, ஆனந்த ஜோதினி. இரண்டு சக்கர வாகனமே உன் நகர் வளத்துக்கான நாடாளும் தேர், சாலையோர தேநீர் கடையே உன் அரசியல் அனுபவ முதிர்ச்சிக்கு அச்சாமி. வாட்சு கடையில் தான் ஐயா உட்கார்ந்துருப்பாங்க. வாட்சு கடையிலும் தத்தம் வருங்காலம் பார்ப்பதற்கு மக்கள் வரிசையில் நிற்பார்கள். உன்னுடைய பார்வை பட்டுவிட்டால் அவர்களின் எதிர்காலம் பொற்காலமாய் புரண்டு படுக்கும். கையில் மனுக்களோடு நிற்பவர்களை தேரில் இருந்து நீ திருப்பி அனுப்ப மாட்டாய், கையில் வாங்கி அவர்களின் கண்ணீர் துடைப்பாய். ஏழை குடிசைகளை யாரும் ஏறெடுத்து பார்த்ததில்லை. நீயோ காமராசர் பெயரில் அவைகளை கல்வியீடாக்கி அவர்களின் நடு வீடுகளில் கடவுளாகி காட்சியளிக்கிறாய். கடலில் கலந்திடும் மழைநீர் சேமிப்புக்கு ஆறுகள் தோறும் நீ படுகை அணைகள் கட்டி பயன்தர தேக்கி வைத்தாய். ஏரிகள் குளங்களை தூர்வாரி 7 தலைமுறைக்கும் எல்லோருக்கும் நீர் கிடைக்க ஏற்பாடுகள் செய்து வைத்தாய். உடைந்த ஓட்டு பள்ளிகளையும் கான்கிரீட் ஒட்டி கடையனுக்கும் கல்வி கிடைக்க காரணமாய் நீ அமைந்தாய். பணம் கட்டி படிக்க முடியாத பாமர பிள்ளைகளுக்கும் உதவி தொகை வழங்கி உயர்கல்வி நீ அளித்தாய்.
கடவுளாக உம்மை கை தூக்கி வணங்குகிறார். கல்வியை கடையனுக்கும் நீ கையளித்த காரணத்தால் மருத்துவம் படிப்பது குதிரை கொம்பாக இருக்கையில் வரியின்றி வட்டியின்றி நீ வரிசையாய் புதுவையில் வகுப்பறைகளாக மருத்துவமனைகளை தொடங்கினாய். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது போல நாங்கள் வீட்டுக்கு ஒரு மருத்துவரை பெற்றிருக்கிறோம். எங்கள் வீட்டிலும் 2 மருத்துவர். முதல் மருத்துவர் அவர் தொடங்கிய மருத்துவக் கல்லூரியில், புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் முதல் செட் மாணவர். முதல் ஆண்டே 2010 சேர்ந்த என்னுடைய பெரிய மகன் அவர் தொடங்கிய பள்ளி மருத்துவக் கல்லூரியில் படித்தவன். அதனால் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு மருத்துவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அகலமான சாலைகளும் அழகான புதுச்சேரியும் உன் அன்றாட கனவுகள். அதனால்தான் மோட்டார் சைக்கிள் ஓட்டி மேடு பள்ளம் பார்க்கிறாய். சாலைகள் மேற்படவே திட்டங்கள் தீட்டி செயற்படுத்தி காட்டுகிறாய். ஊரை பேணுவது போலவே உடலை பேணுவதிலும் வழி தனி வழி. எது நடந்தாலும் ஐயா போய் விளையாடாமல் இருக்க மாட்டார். தினமும் காலை மாலை விளையாடுவார். காலையிலும் மாலையிலும் கதிரும் நிலவும் மறந்தாலும் நீ சோம்பி இருந்ததில்லை. அன்றாடம் அரைக்கால் சட்டையுடன் நீ ஆடிடும் ஆட்டம் அரசியல் ஆட்டங்களுக்கெல்லாம் அதிரடி ஆட்டம்தான். மருத்துவமனைகளை, அலுவலக வளாகங்களை அனைவரும் அண்ணாந்து பார்க்கும்படி அழகாக நீ கட்டி வைத்தாய். ஆளுநர் கூட உம்மை அண்ணா என்கிறார். நீங்கள் ஆசிகள் வழங்கி அரசாட்சி செய்கிறீர். ஆளுநர் கூட ஆசி வழங்குறவர் நம்ம முதல்வர். தமிழிசையை கூட சித்தர் பாடல்களால் உன் பக்கம் இழுத்தாய். சிக்கல் இல்லாமல் அரசு தேரை சிறப்பாக செலுத்துகிறாய். நலிவுற்ற மக்கள் நலமாக வாழ்வதற்கும் பொலிவிழந்த புதுவையை பொலிவு நகரமாக புனரமைப்பு செய்வதற்கும் ஓய்வில்லாமல் உன் உழைப்பை செலுத்துகிறாய். நீ அதிர்ந்து பேசுவதில்லை. ஆனால் அதிரடி நடவடிக்கைகளால் புதிர்களை அழித்து புதுமைகள் செய்கிறாய். போக்குவரத்து காவலர் இளைஞர்களை சோதித்தால், யாராவது ரோட்டில் போக்குவரத்து காவலர் பிடிச்சிட்டா உடனே அந்த இளைஞர் ஃபோன் பண்ணுவார் நம்ம முதல்வருக்கு. சோதித்தால் அவர்கள் அடுத்த நொடி உண்மை அழைத்து உரிமையோடு கேட்கிறார். அத்தனை நெருக்கமாய் நீ அனைவருக்கும் இருக்கின்றாய். அதனால் யாரும் உம்மை எளிதில் அணுகி வினாக்களுக்கு எல்லாம் விடைபெற்று மகிழ்கிறார். செய்தியாளர் ஒரு விழாவில் உம்மை பேட்டி கேட்கின்றார். நீயோ நேரம் வரும்போது நானே அழைக்கிறேன் என நாசுக்காய் சொல்லி நடையை தொடர்கிறாய். அவ்வளவு சீக்கிரம் நான் பேச மாட்டேன். நீ போகின்ற வழியெல்லாம் காத்து கிடக்கும் மக்கள் மனங்களில் நம்பிக்கையாக புன்னகையை பரிசளிக்கிறாய். நேரம் வரும்போது அவர்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றுகிறாய். புதுவழி முழுவதும் மனையின் விலை வேறாக இருந்தாலும், வீடு கட்டுற மனையின் விலை வேறாக இருந்தாலும் உன் தொகுதியில் மட்டும் சற்று கூடுதல் தான். புண்ணிய பூமி போல மக்கள் உன் தொகுதிக்கு குடியேற படையெடுக்கிறார்கள். நீயோ அனைத்து தொகுதியையும் என் தொகுதி என அழகாக ஆட்சி செய்கிறாய். காமராஜரை காணாதவருக்கு கண்கண்ட சாட்சியாக சொல் செயல் அனைத்திலும் நீயே அப்படியே பொருந்துகிறாய். உயரம் உடை அனைத்திலும் நீ அப்படியே பொருந்துகிறாய். காமராஜர் பெயரில் மணிமண்டபம் உன் கால கனவு. சிவாய் சில இதில் பார்ப்பீங்க. உன் கால கனவு அதை நிறைவேற்றுவதே இப்போதைய உன் நினைவு. என் போன்றோர் பிள்ளைகளை மருத்துவராக்குவதற்கு நீங்கள் போட்ட அடித்தளம் இன்று பல்லாயிரம் ஏழை குடும்பங்களில் வீட்டுக்கு ஒரு மருத்துவர், பல தலைமுறை கனவுகளை நனவாக்கியது உங்கள் மக்கள் நல அரசின் மகத்தான திட்டங்கள். பனைமரம் போல் உயரம், பச்சை குழந்தை மனது, அனைத்து காக்கும் கைகள், ஆளுமை நிறைந்த தலைவர். அடிக்கடி அறிக்கைகள் விட மாட்டார். இவர் எதிர்கட்சிக்காரங்களுக்கெல்லாம் சொன்னோம்னா அறிக்கையெல்லாம் விட மாட்டார். அடிக்கடி அறிக்கைகள் விட மாட்டார். அறிக்கைகள் விடுபவரை தொடமாட்டார். அதிர்ந்து வேகமாய் பேச மாட்டார். ஆனாலும் எதிரியை விடமாட்டார். அப்பாசாமியின் தொண்டர் இவர். அருகடை ஆடுகளத்தினில் தீரர் இவர். சிப்பாய் போல இவர் பார்வை. சினந்தால் சீரிடும் எரிமலை. புதுவையை காத்திடும்
புத்தர் இவர். ஐயா என்ஆர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. செங்கரும்பு என்று சொன்னேன், அதை பிழிந்து சாராக கொடுத்தார். அடுத்து கவிஞர் முனைவர் சி. தமிழ்ச்செல்வன் அவர்கள், நம்முடைய நக்கீர தமிழ்ச்சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர். பெருநாள் சாய்ந்தாலும் கூட்டம் இருக்காது, ஆனால் ஆடுவது அமலா பால் என்றால் மரங்கள் கூட தலை அசைக்கும் என்ற வார்த்தை வரிகளை தகர்த்தெறிந்துவிட்டு தகத்தகாயமாக இங்கே வீற்றிருக்கின்ற அனைத்து நல்ல உணவுகளையும் யாப்பிலா பாடலேனும் யாதரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா கவியரங்கு தலைவர், அன்பிற்குரிய திரைப்பட இயக்குனர், பாவரங்க தலைவர் ஐயா யாழ்கண் அவர்களே, தெளிதேவி சொல்லெடுத்து கவிதை தேர் ஓட்ட வந்த என்னை சாதி போல் வழி நடத்தும் நான் குருவாக மதிக்கின்ற நக்கீரர் தமிழ்ச்சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய பாஸ்கர் அவர்களே, தொட்டால் எட்ட முடியா வானத்திற்கு, தொட்டால் எட்ட முடியா வானத்திற்கு நான் தோகை மயிலகாய் கவி வருட வந்தேன். தீ பத்திக்கும் அரசியல் வாரி தித்திக்கும் அமைதி நிலாவாக உலா வருகின்ற புதுவை கண்டெடுத்த காமராஜர் என்ஆர் ரங்கசாமி அவர்களை பாவால் வாழ்த்த வந்தேன். இங்கே வருகை வந்துள்ள டாக்டர் இகேடி சிவகுமார், வருகை தர இருக்கின்ற முனைவர் முத்து, புதுவை தமிழ் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அன்பிற்குரிய பாலசுப்ரமணி, சீன பெருஞ்சுவர் போல் இங்கே வருகின்ற அனைவரையும் வணங்கி, சீன பெருஞ்சுவர் போல் உள்ளிருந்து ஊதிவிட்ட ஒன்றால் ஊரடங்கு பிறந்து வளர்ந்த நேரம் மான பெருஞ்சுவராய் மகுடம் தரித்த மாண்புமிகு முதல்வர் ஐயா ரங்கசாமியை அகவை 71 அடியெடுத்து வைக்கின்றார். தென்றல் காற்றின் இதமாக தேன் சுவை தெம்மாங்கு பாட்டின் பதமாக அன்றளந்த நந்தவன மலராக நீ நின்று புதுவை ஆளும் மாட்சிதான் என்ன விந்தை. புதுவையின் முதல்வர் என்ஆர் புகழ்பாட, புதுவையின் காமராஜர் என்ஆர் புகழ்பாட, யார் யாரோவெல்லாம் வந்தோம், யார் கண்ணன் தலைமையில் கவி பாட வந்தோம். தோம் தோம் தத்தி தருகிற தோம் ஞானச்செருக்காகவும் இருக்க தெரிந்தவர், நாணல் பணிவாகவும் வாழ முனைந்தவர். அதனால்தான் பாஞ்சாலி புகழ்காக்க பொது வாழ்வு கண்டார். ஆம், தன்னை பெற்றெடுத்த அன்னை பாஞ்சாலியின் புகழ்காக்க புது வாழ்வு கண்டார். என்ஆர் காங்கிரசின் ஏந்தலே வாழ்க,
எளியோரும் வலியோரும் போற்றுகின்ற மன்னவனே வாழ்க. தலைக்கணம் சிறிதுமில்லா தலைவனே வாழ்க. பேரன்பு பெட்டகமே, பெருநெறி கடலின் முத்தே வாழ்க. இனிக்கும் நற்புன்னகையின் சொத்தே நீ வாழ்க. தன்னலம் கருதா தகைமையே நீ வாழ்க. ஓய்விலா உழைப்பே வாழ்க. முள் மீசை முளைத்த மோர புன்னகையே வாழ்க. கல் நெஞ்சம் தாழில்லா கனிவுறு நாயகனே வாழ்க. பொலிவுறு புதுமையின் புதுமையே வாழ்க. நான்காம் முறையாய் நாடாள்வோரே நீ வாழ்க. சட்டம் படித்தவராய் சட்டமன்ற உறுப்பினராய், சட்டம் படித்தவராய் சட்டமன்ற உறுப்பினராய், எதிர்க்கட்சி தலைவராய், சாதனை நாயகராய், இன்று முதல்வராய், திட்டமிட்டு உழைத்த செல்லமுதே தேன்பாகே நீ வாழ்க வாழ்க. அனல் படர்ந்த அரசியல் தெப்பத்தில் கண்ணை புனலாய் வலம் வரும் நல்லவர் வல்லவர் ஐயா ரங்கசாமி புகழ் ஓங்கி ஒளிக்கட்டும் 1000 ஆண்டு வாழ்க நீவீர். இந்த பல்லாண்டு என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவில் மரபு இல்லாவிட்டாலும், உருவில் மேற்கத்திய பாணி என்றாலும், உரையில் நம்முடைய கவிதை இலக்கியத்தை கையில் எடுத்து வந்தவருக்கு கனிந்த நன்றி. அடுத்து நம்முடைய புதுச்சேரியை சேர்ந்த முனைவர் பெண்ணியம் செல்வகுமார் அவர்கள் கவிதை பாடுவார்கள். தித்திக்கும் தேனாய் திகட்டாத தெல்லமுதாய் என்றும் உவப்பாக விளங்கும் என் தமிழே உனக்கு முதல் வணக்கம். எங்கள் புதுவையின் அடையாளமாய் திகழும் மாண்புமிகு முதல்வருக்கு முப்பெரும் விழா நடக்கும் இந்த தருணம் சிறப்பானதொரு தருணம். புதுவை தமிழரின் புதுவை நாயகன், தமிழ்ச்சங்க பொன்விழா கண்ட புரட்சி நாயகன் எங்கள் முத்தையா முன்னிலையில் புதுவை தமிழ்மகன் ரங்கசாமி அவர்களுக்கு என் கவிதையை படைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நக்கீரர் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர், பூச்சூடும் தேவதைகள் கவிதை தொகுப்பினை காதலர்களுக்காக இந்தளித்தவர், த்ரில்லர் படம் எடுத்து ரசிகர் பட்டாளத்தை திகைக்க வைத்தவர் கவிஞர் முனைவர் யார் கண்ணன் தலைமையில் கவிதை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புதுவையில் பூத்த காமராசரை ஆகஸ்ட் 4 அகவை 70 அடியெடுத்து வைக்கும் அற்புதமான இளைஞரே, எமது புதுவை முதல்வரே சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள். நடேசன் பாஞ்சாலி இணையரின் நேச பாச புதல்வரே, விடாமல் ஆட்சியை பிடித்து அரியணை ஏறிய முதல்வரே, உமக்கு எம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அரசியல் ஞானம் மிக்கவரே, அப்பழுக்கில்லாத நல்லவரே, மக்களின் எழுச்சி நாயகரே, மாசு மறுவற்ற தூயவரே, சாதனை செல்வராய் இருப்பவரே, சோதனை வென்று சிரிப்பவரே, ஆதவன் போலவே உழைப்பவரே, 1000 பிறை கடந்தும் வாழ்கனி வாழ்கவே. உள்ளம் போல் வெள்ளுடை அணிபவரே, மக்களுக்காக சொன்னதை செய்பவரே, கள்ளமில்லாத மனிதரே, அரசியல் உலகில் நீதான் புனிதரே, அதனால் நீவீர் நீடு வாழ்கவே. ஆற்றல் கொண்ட அன்பாளரே, தேசிய இயக்கத்தை வென்றவரே, தன்னை நம்பியே நின்றவரே, தன்னிகர் இல்லாத முதல்வரே, என்ஆர் காங்கிரசின் தனிப்பெரும் தலைவரே, விண்முட்டணி வாழ்க வாழ்க வாழ்கவே. விருது நகரானது எம் புதுச்சேரி, கர்ம வீரர் காமராசர் போல கல்வி கண் கொடுத்தாய். கல்வி கண் திறந்தவர் காமராசர் என்றால் கல்வியின் கண்ணை திறந்தவர் எங்கள் புதுவை முதல்வர். இல்லாத ஏழைக்கும் கல்லாத மக்களின் குழந்தைக்கும் ஒதுக்கீடு வழங்கி ஏற்றம் காண செய்தாய். ஆம், ஏழை எளிய மாணவரும் அரிய சேவை செய்தினார். டாக்டர் ஆக்கினார், என்ஜினியர் ஆக்கினார். ஏற்றம் பல கண்டனர் உன்னால்தான். கல்வியில் மாற்றம் பல வந்ததும் உன்னால்தான். கல்வி கடன் செய்தளித்த ஏழை வாழ்வில் விளக்கேற்றிய அன்னை தெரசாவும் நீயே. மனித நேயரே, பொது வாழ்வின் தூயவரே, சில 100 ஆண்டுகள் சீலமாய் வாழ்ந்திடுக.
இனி உன் களப்பணி சிறக்கட்டும், இம்மாநிலம் செழிக்கட்டும், இந்த மாநில முதல்வராய் என்றென்றும் விளங்கவே. நன்றி நன்றி நன்றி. அருமை பெருமைகளை திறமையாய் காட்டினார் நம்முடைய முனைவர் வெள்ளியம் செல்வகுமாரி. அடுத்து திருவாரூரிலிருந்து வந்திருக்கின்றார் வழக்கறிஞர் கவிஞர் வீர பூவரசன். கவிஞர் எத்திசையும் புகழ் நடக்கும் முத்தமிழே, உன் இடைப்பாரா தமிழை தந்தருளே, ஏற்றம் தரும் இணையாடும் செந்தமிழே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் என் பார்த்தமிழை. யார் என்ற கேள்விதனை பெயரில் தொடுத்து பாறையே கவிதமிழால் கட்டியாடும் கவியரங்கு தலைமையே, இயக்குனர் கொடை வளர்க்கும் கர்ணனே, உண்மை மனமொழிமைகளால் போற்றி வணங்குகிறேன். அரசனை ஊக்குவிக்கும் அமைச்சரவைக்கு அலங்கரிக்கும் ஆளுமையே, மகாபாரதத்தில் ரங்கனுக்குத்தான் கண்ணன் தேரோட்டினான். ஆனால் இங்கு ரங்கன் தான் தேரோட்டினான். ஆனால் இங்கு ரங்கனுக்கே தேரோட்டும் மேனாள் சட்டமன்றமே. இவ்வகையிலே வீட்டிருக்கின்ற சான்றோர்களே, ஆன்றோர்களே, கவி பாட வந்திருக்கும் கவிஞர்களே, கவிசை கேட்க வந்திருக்கும் மாமன்றங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து தாயகம் காத்து தன்னுயிர் ஈர்த்த மாவீரர் சுந்தரலிங்க குடும்பத்தின் மரபு வழி வந்தேன். இந்த மாநிலம் போற்றும் தலைமகன் நான் ரங்கசாமி அவர்களுக்கு புகழ் வாழ்த்து பாட வந்திருக்கிறேன். அன்பு வணக்கம். ஏழைகளை பார்த்தால் இரக்கம் கொண்டு உதவுவாய், ஏழைகளை பார்த்தால் இரக்கம் கொண்டு உதவுவாய். ஏழைகளே இல்லாத நாடு அமைத்திட இன்று நீ உறுதியாய் ஆட்சியில் நிற்கிறாய். ஏழைகளே இல்லாத நாடு அமைத்திட இன்று நீ உறுதியாய் ஆட்சியிலே இருக்கிறாய். மாற்றங்கனி நிலத்திட மாநிலம் ஆள்கிறாய், மாற்றங்கனி நிலத்திட மாநிலம் ஆள்கிறாய். மாமனிதரே புதுவை மாநிலம் ஆள்கிறாய். முதல்வர்களை பற்றி தீக்கடையில் பேசுவார்கள், முதல்வர்களை பற்றி தீக்கடையில் பேசுவார்கள், நாடெங்கும் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முதல்வரே தீக்கடையில் பேசும் வியப்பை இங்குதான் கண்டிருக்கிறோம். முதல்வர்களின் பேச்சுக்களை தீக்கடையில் கண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முதல்வரே தீக்கடையில் பேசும் வியப்பை இங்குதான் கண்டிருக்கிறோம். தீக்கடை பெஞ்சுகள் ஒரு நாளும் சட்டமன்றம் சென்றதில்லை, தீக்கடை பெஞ்சுகள் ஒரு நாளும் சட்டமன்றம் சென்றதில்லை. ஆனால் சட்டமன்றமே தீக்கடை பெஞ்சுக்கு வந்தது இந்த புதுவையில் தான். அந்த சட்டமன்றமே தீக்கடை பெஞ்சுக்கு வந்தது இந்த புதுவையில் மட்டும்தான். இளமை வயதில் உன் இதயம் கவர்ந்த தலைவனுக்கு நீ மன்றம் எழுப்பினாய். இளமை வயதில் உன் இதயம் கவர்ந்த தலைவனுக்கு நீ மன்றம் எழுப்பினாய், பல நல்லவைகள் செய்தாய். அதனால்தான் இன்று எளிமையின் சிகரமான உனக்கு இந்த மாமன்றத்தில் அவர் போல் நடந்தார் என்கின்ற தலைப்பினை எடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த மாமன்றமே உமக்கு அவர் போல் இவர் இருக்கிறார் என்ற தலைப்பினை அளித்திருக்கிறார்கள். கவிஞர் புதுவையில் பூத்த கவிஞர் காமராசர் என்று, புதுவையில் பூத்த கவிஞர் காமராசர் என்று எளிமையின் சிகரமாய் புதுவையில் வலம் வந்த புரட்சி தலைவா, நீ அரசியலையும் தாண்டி ஆன்மீகத்தில் 1000 கால் பதித்தவர். நீ எளிமையின் சிகரமாய் புதுவையில் வலம் வந்த புரட்சி தலைவா, நீ அரசியலையும் தாண்டி ஆன்மீகத்தில் 1000 படிகள் கால் பதித்தவர். நீ ஆன்மீகத்தில் உன்னுணர்ந்து
நீ வணங்கியதாலோ என்னவோ, ஆன்மீகத்தில் உள்ளுணர்ந்து நீ வணங்கியதாலோ என்னவோ, நீ உதவிக்கரம் நீட்டும் உள்ளங்கள் எல்லாம் உன்னை கடவுளாக வணங்குகின்றன. நீ உதவிக்கரம் நீட்டும் உள்ளங்கள் எல்லாம் உன்னை கடவுளாக வணங்குகின்றன. பட்டி தொட்டி அனைத்திலும் உன் புகழ் மலக்கும், பாவேந்தர் மண்ணிலோ உன் கொடி பறக்கும். பட்டி தொட்டி மண்ணிலும் உன் புகழ் மணக்கும், பாவேந்தர் மண்ணிலோ உன் கொடி பறக்கும். புரட்சி கவிப்பார்கள் தமிழ் சிறக்கும், உன் புரட்சிகர செயலில் புதுவையில் புதுமை பிறக்கும். உன் புரட்சிகர செயலில் புதுவையில் புதுமை பிறக்கும். டச்சுகளும் பிரெஞ்சுகளும் ஆண்ட மண்ணில் தமிழ் முழக்கம். டச்சுகளும் பிரெஞ்சுகளும் ஆண்ட மண்ணில் இன்று தமிழ் முழக்கம். தமிழனே நீ அதை ஆள்வதால் தமிழ் மக்களே உம்மை தலை வணங்கும். தமிழனே நீ அதை ஆள்வதால் தமிழ் மக்களே உம்மை தலை வணங்கும். புதுவையில் நீ பிறந்ததால் புதுவைக்கு பெருமை இல்லை, புதுவை உனக்கு பெருமை இல்லை. புதுவையில் நீ பிறந்ததால் உனக்கு பெருமை இல்லை. புதுவையில் நீ பிறந்ததாலே புதுவைக்கே பெருமையானது. புதுவையில் நீ பிறந்ததாலே புதுவைக்கே பெருமையானது. 1000 சொல்களால் உன்னை அலங்கரிக்கத்தான் ஆசை எனக்கும் தலைவா. 1000 சொல்களால் உன்னை அலங்கரிக்கத்தான் ஆசை எனக்கும். ஆனால் ஏழைகளுக்கு பிடித்த எளியவர் நீ என்பதால், ஏழைகளுக்கு பிடித்த எளியவர் நீ என்பதால் இன்பத் தமிழால் உன்னை இசைவாடி சென்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதை பார்த்த கவிஞர்கள் எல்லாம் மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னா, தங்கத்தால் செய்த தட்டெதுவும் கேட்கவில்லை, தங்கள் கைதட்டே தான். சீர்தலையே சிறக்காத சிறுவன் கவி கேட்டு சீர்தலை காட்டாதே சென்றவில்லை. செப்பல் ஓசை வகை சிதைத்தால் உன் காலின் செப்பல் ஓசை என சேர்த்துக் கொள்ள அது போதும். அதாவது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன் கவியரங்கம் அப்படி அமர்க்களமாக இருந்தது. அதை மீண்டும் நாம கொண்டு வரணும்னா நீங்க எல்லாருமே இந்த புத்தகங்களை, இலக்கியங்களை வருகிற தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துங்கள். மரபு கவிதைக்கு என்னைக்குமே மரணம் கிடையாது. ஆமா, மவுசு. நீங்க எந்த மவுசு கையில பிடிச்சாலும் இந்த மவுசு மறையும். எந்த டேப் வந்தாலும், எந்த டேப் வந்தாலும் இந்த யாப்பு மறையும். அது எனக்கு ஒரு கம்பீரமும் கர்வமும் உண்டு. நான் தமிழ் இலக்கியத்தை முறையாக படித்து விட்டுத்தான் திரைப்படத்துறைக்கு சென்றேன். அவங்க சொன்னாங்க பூச்சூட்டும் தேவதைகள்னு. பூச்சூட்டும் தேவதைகள் என்கிற கவிதை தொகுப்பு உலகத்திலேயே எழுதியவன் கையெழுத்திலேயே வந்து முதல் கவிதை தொகுப்பு. அதாவது கையெழுத்துக்காகவே அது வந்து பாரதி பதிப்போம். கலைஞரோட புத்தகங்களை பண்ணவங்க, வைரமுத்துவோட புத்தகங்களை பண்ணவங்க கையெழுத்திலேயே பூச்சூட்டும் தேவதைகளையும் அந்த சிவப்பு மேகங்கள் என்ற 2 கவிதை தொகுப்புகளை ஒரே நேரத்தில் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு கவிதை தொகுப்பு யூகலிப்டஸ் மரங்களுக்கு தலை வலிக்கிறது என்கிற ஒரு அருமையான கவிதை தொகுப்பு. இதையெல்லாம் விட இன்னைக்கும் அதான் சொன்னேன், மரபு கவிதைக்கு இருக்கிற மாண்பு. நான் திரைப்பட பாடல் எழுதுகிற போது கூட அந்த மரபு கவிதை அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித்தந்த வானம் தந்தை அல்லவா, ஆடும் நாள் பாடும் நாள் தாடுங்கள் ஆனந்தம் ஆனந்தம் வாருங்கள். அதாவது இயல்பு, எதுகை, மோனை. நான் ஏன் வந்து இந்த கவியரங்கத்துக்கு நான் புது கவிதை நெருங்கி எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு இப்போ இன்னைக்கு இந்த ஆட்சியே உதாரணம். விரட்டினார்கள், இடம் கிடைத்தது. கல்லெறிந்தார்கள், வீடானது. தீ வைத்தார்கள், வெளிச்சம் வந்தது. வேல் பாய்ச்சினார்கள், வேலியானது. விஷம் தந்தார்கள், இன்று முதல் நான் திருநீல கண்டேன் என்கிற ஒரு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும்
என்பதற்காகவே இந்த மரபு அப்படியே உள்ளுக்குள்ள குருதியில் ஓடுகிறது என்று சொல்லுவோமே, அப்படி ஒரு குருதி ஓட்டத்தை ஏற்படுத்துகிற மரபு. அண்மையிலே இப்போ தமிழர்கி மணியனோட ஒரு இது கூட படித்தேன். அப்படி அழகாக அந்த மரபு, கண்ணதாசனோட மரபு, குமுதத்திலே ஒவ்வொரு பக்கமும் அந்த மரபை சொல்லுவார். அறிவுடைய மனிதர்கள் மகந்தைகள் பேரேறி ஆதிக்கம் செய்யும் நேரம், அன்புடைய நன்றியர் மகமுடைய நாயகனை அடிமை போல் என்னும் நேரம், கரையுடைய நெஞ்சினர் திறனுடைய கவிஞர்களை காலால் உதைக்கும் நேரம், கடல் பெருகி மழை பெருகி காற்று புயலாக வரும் கல்முகம் முடியும் நேரம், மறை வடிவ திருவதன மதனிலோடு செல்தோற மணிகோத்த மஞ்சள் நிலவே மனிதக்குள்ள விடறிவிட மௌனமானதான ஒரு மதுரை மீனாட்சி உமையை பாடுவார். அந்த அளவிலே இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்கிறோம்.